படம் ரிலீஸ் ஆகலை, நான் வந்து ஒரு விஜய் ரசிகையாக சொல்லும்போது வருத்தம் தான். என் குழந்தை வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேனு, அது எல்லாருக்கும் தெரியும். அவளுடைய உலகமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் விஜயும் மணிரத்னம் சாரும், இதுதான் அவளுடைய உலகமே அவள் நினச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது விஜய் சார் படம் வரலைன்னா அவள் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு ஃபேனாக நானும் வருத்தப்பட்டேன். ஆனால் ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். முதல்ல அந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வராது. இது ஜனநாயகத்துக்கு மட்டுமல்ல, இது வந்து எல்லா படத்துக்கும் நான் சொல்கிறேன். அண்ட் யார் வந்து இதுக்கு மத்திய அரசு தான் காரணம் சொல்லிக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, பிளேம் கேம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டா, திசை திருப்பி மாற்றுறதை விட ஹோம்ஒர்க் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். கடைசி நேரத்தில் வந்து தமிழக முதல்வரும் திமுகவினரும் காங்கிரஸரும் எல்லாரும் சேர்ந்து அதுதான் நான் சொன்னேன். ஒரு இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்தாலும் அவர் கொஞ்சம் யோசிக்கணும்ல. இப்போ ஜனநாயகத்தை வந்து நீங்க தடை வந்து இவங்க விதிச்சிருக்காங்க சொல்றீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணதுனால தான் நீங்க ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணல. அப்புறம் பராசக்தி உங்க மகன் தானே படத்தை ரிலீஸ் பண்றாரு ஆல் ஓவர். ரெட் ஜாயிண்ட் தானே உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி முதலமைச்சர் தானே ரிலீஸ் பண்ணுறாரு, அவருடைய கம்பெனி தானே ரெட் ஜாயிண்ட்டு. அப்புறம் மத்திய அரசாங்கம் எப்படி ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் பண்ணணும்? நாங்கள் அதான் நான் கேட்குறேன். தடை வைக்கணும்னா முதல்ல அந்த படத்துக்கு தானே தடை வைக்கணும். மத்திய அரசுக்கு இதில் கை இருந்தால் நாங்கள் ஃபர்ஸ்ட் அதுதானே தடை வைப்போம். ஆனால் மாநில முதலமைச்சர் அவர்கள் அது கூட யோசிக்காம வாய்க்கு வந்தபடி வாயை கூசாம மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பல விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம் இருக்கு.